ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நிறைய இது மாதிரிலாம் பூச்செடி வளர்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி செடிலாம் பூக்க மாட்டேங்குது அடிக்கடி அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. அடிக்கடி இது மாதிரிலாம் நிறைய பூ பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் தர டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற தயிர், மோர் இருக்கு இல்லைங்களா? அது புளிச்சிருச்சுன்னா நம்ம சம்டைம் எடுத்து வெளியில் ஊற்றிடுவோம். அந்த மாதிரி செய்யாமல் அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு செடியோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா? வேரில் இதை ஊற்றிட்டு வாங்க எப்போவுமே. பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஊற்றும்போது நிறைய செடி தழைஞ்சு மொட்டுக்கள் வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சுருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பாரிஜாதம் மட்டும் தான்னு கிடையாது. நம்ம எல்லா செடிங்களுக்குமே அது மாதிரி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ வெத்தலை செடிக்கு கூட அந்த மாதிரி ஓகே. நமக்கு அதில தழையவே மாட்டேங்குது, செடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில கூட இந்த மாதிரிலாம் செய்யலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா? அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி தோல் எடுக்கிறோம்ல, அந்த தோலை எடுத்து நம்ம வெளியில் தூக்கி போடாமல் அதை ஒரு கவரில் சேமித்து வச்சுருந்துட்டு, ஒரு நாளைக்கு அதை தண்ணியில் ஊற போட்டு, அந்த தண்ணியை கூட நமக்கு இந்த செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா? வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வேஸ்ட் ஆக்காம ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. ட்ரை ஆக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை ஒரு தண்ணியில் ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை எடுத்து செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுங்க. வேர் பகுதியில் ஊற்றும்போது நமக்கு இந்த மாதிரி நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும். உண்மையிலே தான் சொல்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.